வணக்கம் மக்களே, வெல்கம் டு த லீடர்ஷிப் சீரீஸ் டே 14. செல்ஃப் அனாலிசிஸ் வில் மேக் யூ குட் லீடர். இஸ் இட் ரைட்? எஸ், அஃப்கோர்ஸ் ரைட். லீடர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் அவங்களுக்கு என்ன வரும், என்ன வராது, என்ன தேவை, என்ன தேவையில்லைன்னு. எப்படி ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் நம்மளுக்கு கொண்டு வர்றது? We have many methods and the basic thing and the traditional method is SWOT. Strength, weakness, opportunities, threats. இந்த ஸ்வாட் அனாலிசிஸ் அப்படிங்கிறது செல்ஃப் அனாலிசிஸ் மட்டும் இல்லை. இது ஸ்போர்ட் அனாலிசிஸ் இருக்கலாம், ஆர் பிஸ்னஸ் அனாலிசிஸ் இருக்கலாம். எல்லா விஷயத்துக்கும் உங்களுக்கு தேவையான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும், ஆர் வாட் உங்கள்கிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னாலும் இந்த ஸ்வாட் வில் ஹெல்ப் யூ. என்னோட MBA ஜேர்னியில் த ஃபர்ஸ்ட் ஒன் அனாலிசிஸ் எனக்கு அவங்க கொடுத்தது, எனக்கு அவங்க ஃபர்ஸ்ட் புரியாமல் இருந்த விஷயமும் இதுதான், எனக்கு அவங்க புகுத்தின விஷயமும் இதுதான். Once I did SWOT, I get to know what I need to improve or what I have. நான் என்ன வச்சிருந்தேன் அப்படின்னா நத்திங். அப்போ எனக்கு பேசக்கூட தெரியாது. பட் இந்த SWOT முடிஞ்சதுக்கு அப்புறம் I got to know lot of threats and lot of weakness I had. The first thing I made or I improved the communication. Yes, communication அப்படிங்கிறது mandatory. ஏன்னா MBA பையன் அப்படிங்கிறது வாய் நிறுத்தாமல் பேசணும் நிறைய பேர் சொன்னாங்க. இல்லை, ஆனால் பேசினாதான் பொழைக்க முடியும். ஏன் வாயுள்ள போல பொழைச்சி கூட சொல்லுவாங்க. இட்ஸ் அஃப்கோர்ஸ் மேண்டட்ரி. நான் ஃபர்ஸ்ட் இம்ப்ரூவ் பண்ண ஸ்கில் கம்யூனிகேஷன். இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டாஸ்க், யூ டூ ஸ்வாட் அனாலிசிஸ் ஆஃப் யோர் செல்ஃப். இதில் உங்களுக்கு என்ன சேலஞ்சஸ் வருது ஆர் வாட் ஸ்ட்ரென்த் யூ ஆல்ரெடி ஹேவ் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.